நம்ம படிக்கும்போது டீச்சர்ஸ் டிக்டேஷன் வைப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா எழுதுனதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 முறை எழுது, 5 முறை எழுது. சிலர் 10 முறை எழுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் எழுதியிருக்கோம். ஏன் அத சொல்றாங்கன்னா, அப்ப தான் தவறுகள் திருத்தப்பட்டு, நம் ஆ அந்த நம்ம சரியா எழுத முடியும். அது ஆழமா நம்ம மனசுல பதியும். அதுபோல் தான் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், "உன் இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் என்னுடைய கட்டளைகளையும், கற்பனைகளையும், நீதி நியாயங்களையும், நியாய பிரமாணங்களையும் எழுதுவாயாக." ஏன் எழுதணும்? அப்பதான் நம்ம அத தியானம் பண்ண முடியும். மறக்க மாட்டோம். அதன்படி நாம் நடப்போம். கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா பிரியமானவர்களே! அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இன்னைக்கு நெறைய பேருக்கு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. 10 கற்பனை என்னன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. அத கரெக்ட்டா சொல்லுங்கன்னா தெரியாது. எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் என்ன? நீதி நியாயங்கள் என்ன? எத்தன வயசாகியும் படிக்காம தெரியாம இருக்கிறீங்களா? இன்றைக்கு பிரியமானவர்களே, உபாகமம் முழுவதிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்துல இருக்கு. நாம் தேவனை தேவனுடைய கற்பனைகளையும், கட்டளைகளையும், நியாய பிரமாணங்களையும் நாம் பூரணமாக அறிந்து கொள்ளும்போது, நம் வாழ்க்கை நமக்கு மாத்திரம் இல்ல, நம் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? வார்த்தை வாழ்க்கையாகட்டும். காட் பிளஸ் யூ.